பல இன்டர்வியூக்கள் எப்படி காணாம போச்சு? விஷ்ணு ஒவ்வொரு இன்டர்வியூல பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரே. இப்ப நீங்க தேடி பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ இருக்காது. அதுக்கு பிஹைண்ட் ஒரு விஷயம் இருக்கு. இன்டர்வியூல சொல்லக்கூடாத அவதூறு வார்த்தைகளை பயன்படுத்தினால மட்டும் கிடையாது, இதுக்கு வேற விஷயமும் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அஷ்மிதா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இவ்வளவு விஷயம் நடக்குது, ஆனா அஷ்மிதா ரொம்ப நார்மலா லைஃப் லீட் பண்ணி போயிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பார்த்து அவங்க கண்டுக்காம இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. அஷ்மிதா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இவ்வளவு அமளி துமளி நடக்குதே, ஏன் அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நீங்க போய் அவங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அவங்க மாட்டுக்கு நார்மலா மேக்கப் போட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பிஹைண்ட் ஒரு ரீசன் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், கணவனா கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினாங்க, ரோசா பூ குட்டி கொண்டாடினாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய கேஸ் கணவன் மேல இருக்கிறப்ப எப்படி தான் கணவர் அப்படின்னு சொல்ல முடியும்? எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க டிவோர்ஸ் பண்ணாலும் ரீமேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? சோ அப்ப இன்னும் கணவருங்கிற பொறுப்புல இருக்கிறாங்க. அந்த பினான்சியல் ஸ்கேமுக்கு இவங்களும் ஒரு உறுதுணையாவே இருந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணு தான் அந்த ஸ்பெசிபிக்கான ஸ்கேமை ப்ரொமோட் பண்ணது அப்படின்றாங்க. ஆனா இவர் எப்படி ப்ரொமோட் ஆனாரு? அஷ்மிதா அப்படிங்கிற ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற பேர்னால இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க, அது மக்கள் நம்பினாங்க. அப்ப அஷ்மிதாக்கும் இதுல பங்கு இருக்கிறப்ப அஷ்மிதா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் தோணுது.